லேக்காவும் சித்ராவும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் லேக்கா ஆறு ஓடுற இடத்துல நடந்து போய்கிட்டு இருந்தா. அப்போ அந்த இடத்துல ஒரு மாய பென்சில் கிடந்துச்சு. அதை பார்த்த லேக்கா அந்த பென்சிலை எடுத்துக்கிறா. ஆனால் அந்த பென்சில் மாய பென்சில்னு நம்ம லேக்காவுக்கு தெரியாது. அப்போ அங்கே நம்ம சித்ரா வந்துடுறா. ஏ, இங்கே என்ன பண்ணுற? லேட்டாக ஆயிடுச்சு, சீக்கிரம் வா போன்னு கூப்பிடுறா. அப்போ கையில் வச்சிருந்த பென்சிலை லேக்கா மறைச்சி வச்சுக்கிறா. அப்படியே வீட்டுக்கும் போயிடுறாங்க. அப்படியே அந்த நாளும் முடிஞ்சிடுது. அடுத்த நாள் நம்ம லேக்கா அண்ணன் ராமுக்கு கடிதம் எழுதலாம்னு அந்த பேப்பரை எடுத்து அந்த கடிதத்தில் எழுத ஆரம்பிக்கிறார். பார்த்தா அந்த பென்சில் எழுத மாட்டேங்குது. என்ன இந்த பென்சில் எழுத மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டே அந்த பென்சிலை தூக்கி வீசிடுறா. பார்த்தா அந்த பென்சில் காற்றுலேயே கோடு போட்டு போயிருக்கு. அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஆச்சரியப்படுறா. என்ன இந்த பென்சில் காற்றுலேயே எழுதுது அப்படின்னு பென்சிலை எடுத்து ஒரு ஆப்பிளை வரைகிறா. பார்த்தா அந்த ஆப்பிள் உண்மையாகவே வந்துடுது. அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம சித்ரா வந்துடுறா. ஏய், இவ்வளோ சந்தோஷமா இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கையில் நம்ம லேக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லி மறுப்பேறா. அதுக்கு நம்ம சித்ரா, நான் எதுக்கு வந்தேங்கிறதே மறக்க வச்சிட்டியே, எங்கள் அம்மா வந்துட்டு சீனி வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு இரு, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த சீனியை வரைஞ்சி நிறையா கொண்டு வரா. ஏன்னா இவ்வளோ சீனி இருக்குது, சரி வச்சுக்கோ அப்படின்ட்டு நம்ம லேக்கா சொல்லிடுறா. அதுக்கு நம்ம சித்ரா, சீக்கிரம் தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. சித்ரா போன பிறகு லேக்கா அந்த மாய பென்சிலை வச்சு அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் வரைஞ்சிக்கிறா. அப்படியே பெரிய பணக்காரியாகவும் ஆகிடுறா. எல்லாமே காரு, பங்களா, வீடு நிறையா எல்லாமே வாங்கிக்கிட்டா. அப்போ நம்ம சித்ராவுக்கு சந்தேகம் வருது. எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரியானா, நம்மளோட தானே இருந்தா எப்படி பணக்காரியானான்னு அந்த டவுட் வந்த பிறகு போய் நம்மளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு நைட் நேரம் போகிறா. பார்த்தா ஜன்னல்லையே எட்டி பார்த்துக்கிறக்கையில் அவள் மாய பென்சிலை வச்சு வரைகிறது தெரிஞ்சிருது. இவ்வளோதான் விஷயமா, இதை வச்சு தான் நீ இவ்வளோ பெரிய பணக்காரியானையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் வீட்டுக்கு வந்துடுறா. நள்ளிரவில் போய் அந்த பென்சிலை எடுத்து வந்துடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே நள்ளிரவும் ஆயிடுது. அந்த நேரத்தில் போய் பென்சிலையும் எடுத்து வந்துடுறா. அப்புறம் நம்ம சித்ராவும் நமக்கு தேவையான எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சுக்கிறா. வரைஞ்சிக்கிட்டு இருக்கையிலேயே யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அந்த சத்தம் எங்கிட்டேருந்து வருதுன்னு பார்த்தா மெயின் டோர்லேருந்து வருது. மெயின் டோர் கிட்டக்க போய் நின்றுக்கிட்டு நீங்கள் யாருன்னு கேட்குறா. அது எந்த சத்தமும் கொடுக்காதனால யாரும் தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதவை திறந்துடுறா. கதவை திறந்து பார்த்தா ஒரு சூனியக்காரி. எதுக்கு என் பென்சிலை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு அந்த சூனியக்காரி கேட்குறா. இந்த பென்சில் நான் எடுக்கலை, என் ஃப்ரெண்டு தான் வச்சுருந்தா அப்படின்ட்டு நம்மளே சொல்லிடுறா. அப்போ நீ என் பென்சிலை கொடுண்டு அந்த சூனியக்காரி கேட்குறா. அப்படியே அந்த பென்சிலையும் கொடுத்துட்றா. அப்போ அந்த சூனியக்காரி சொல்கிறா, இந்த பென்சிலினால என்னென்னலாம் கிடைச்சிச்சோ அதெல்லாம் மறைஞ்சு போகட்டும்னு சொல்கிறா. அப்படி சொன்ன உடனே அதுலேருந்து எல்லாமே மறைஞ்சு போச்சு. அந்த பென்சில்லேருந்து கிடைச்ச எல்லாமே மறைஞ்சிருச்சு. அப்படி சொல்லிக்கிட்டே அந்த சூனியக்காரி நடந்துக்கிட்டே போகிறா. திடீர்னு மாயமாயிடுறா. அதை பார்த்த நம்ம சித்ரா, என்ன திடீர்னு மாயமாயிட்டா, நமக்கு இந்த நிலமைனா நம்ம ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவள் ஃப்ரெண்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. வீட்டுக்கு போய் பார்த்தா ஏற்கனவே இருந்த பழைய வீடாக மாறிடுச்சு. வீட்டுக்குள்ளே பார்த்தா அவள் ஒரு பழைய சிலையை உடுத்திக்கிட்டு தூங்கி கிடக்கா. அப்போ அதை பார்த்துக்கிட்டு நம்மளேக்க ஓடி வந்துடுறா. இதோட இந்த கதை முடியுது.